ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் என்னன்னா, ரிப்பீட்டடாக பேங்கிங் அல்லது எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இதில் கேட்கக்கூடிய ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். ஆனால் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், நம்மளால் சால்வ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் என்ன பெனிஃபிட்னா, இந்த கொஸ்டின்ஸை சும்மா கேட்க மாட்டான், கீழே ஒரு 5 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸை கொடுத்து தான் இந்த கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஒரு 2 minutes ஆர் 3 minutes வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல, வேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸை இந்த ஒரு கொஸ்டின்ஸ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுனால உங்களுக்கு அந்த 5 minutesம் அந்த 5 கொஸ்டினுக்கான டைம் ஆயிருமே தவிர்த்து உங்களுக்கு டைம் ரொம்ப நேரம் கன்சியூம் பண்ணாது இந்த ஒருத்த கொஸ்டின். ஸோ இதை நம்ம ஈஸியாக பண்ணலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸை லைன் பை லைனாக நான் சொல்யூஷன்ஸ் எழுதி காட்டுறேன், எப்படிங்கிறத பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சால் இதுக்கு கீழே கமெண்டில் நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸில் மொத்தம் 3 டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பான். ஒன்று 2 rows கொடுத்துட்டு 2 பேரும் ஒரே பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா வேற பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க, அதாவது பேக் சைடு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரைட் ரோல எல்லாருமே உட்காந்துருக்காங்க, அவங்களோட பொசிஷன்ஸை நம்ம செக் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சர்க்குலர் டேபிளில் உட்காந்துருக்காங்க, அந்த சர்க்குலர் டேபிளில் யார் யார் எங்கெங்கே உட்காந்துருக்காங்கிறத பொசிஷன் பண்ண சொல்லி கேட்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. 6 persons A, B, C, D, E and F are sitting 2 rows of 3 each facing each other. ஸோ 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே பக்கம் பார்த்துட்டு 3 பேர் உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு சீட்லையும். 3 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கு, அந்த 3 பேர்த்தையும் ஃபேஸ் பண்ணி தான் உட்காந்துருக்காங்க. Based on the information below, can you determine their exact positions? ஸோ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் 6 பேர், 3 பேர் ஒவ்வொரு ரோலையும் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரையும் எதிர்த்தாப்புல பார்த்து தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இதுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருவான். எப்போதுமே கண்டிஷன்ஸ் எப்படி கொடுப்பான்னா, E is not a end of any row. ஸோ 2 ரோலையுமே ஈங்கிறவன் இல்லை, இப்போ எந்த எதுலையுமே ஈங்கிறவே இல்லை. இது வந்து நமக்கு டயக்ராம் வந்து இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் கொஸ்டின்ஸை ஒவ்வொன்றா ரீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸை நம்மளால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சால்வ் பண்ணி ஆன்சர்ஸை சொல்ல முடியாது. ஏன்னா ஈங்கிறவன் 2 ரோலையுமே எண்டில் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கான்னு தவிர்த்து 2 ரோலில் எங்கே மிடில் இருப்பான்னு தான் நமக்கு புரியும். பட் எந்த ரோலில் இருக்கான்னு நம்மளால் சொல்ல முடியாது. செகண்ட் ஒன் பாருங்கள், டி இஸ் த செகண்ட் லெஃப்ட் ஆஃப் எஃப். டிங்கிறவன் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் எஃப்னு சொல்லியிருக்கான். அப்போனா இவங்க டி அண்ட் எஃப் என்ன பண்ணிடுவான்னா 2 எண்ட்லையுமே இருக்கான்னு ஒரு கன்க்ளூஷன் நம்ம வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இவன் எந்த ரோ, ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கானா செகண்ட் ரோவில் இருக்கானா நமக்கு தெரியாது. அதை நெக்ஸ்ட் ஒன்னை ரீட் பண்ணால் தான் நமக்கு புரியும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஒன்னையும் ரீட் பண்ணுங்க. சி இஸ் அ நெய்பர் ஆஃப் இ சிட்டிங் டயகனலி ஆப்போசிட் டு டி. டிக்கு ஆப்போசிட்டில் தான் யார் இருக்கான், சிக்கு ஆப்போசிட்டில் தான் யார் இருக்கான், சி இருக்கான். டிக்கு ஆப்போசிட்டில் தான் சி இருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்படி எழுதிக்கலாம், அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன நம்ம கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெய்பர் ஆஃப் இ, ஸோ ஈங்கிறவன் மிடில் தான் இருக்கா, பிளேஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன்லேயே நமக்கு சொல்லிட்டான். அதே மாதிரி ஈங்கிறவன் நெய்பர் ஆஃப் சி தான். அப்போ நான் டிக்கு ஆப்போசிட்டில் இங்கே இருக்கான்னா இ இப்படி தான் இருப்பான். ஓகே, சி இஸ் பி இஸ் அ நெய்பர் ஆஃப் எஃப். பிங்கிறவன் என்னது, நெய்பர் ஆஃப் எஃப்னா இங்கே வந்துடுவான். ஸோ கொடுத்த கண்டிஷன்ஸ் அவ்வளோதான். நம்ம ஒரு டயக்ராம் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இந்த டயக்ராமை யூஸ் பண்ணி இன்னும் ஒரு பிளேஸ் வேல்யூ இருக்குது, அந்த பிளேஸில் யார் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்ம யார் யாரை பிளேஸ் பண்ணியிருக்கோம், ஏ பிளேஸ் பண்ணியிருக்கோமா, ஏ நம்ம இன்னும் பிளேஸ் பண்ணல. ஸோ நம்ம ஏயை பிளேஸ் பண்ணிட்டா தான் ஆன்சர்ஸ் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏயை நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த டயக்ராம் தான் நமக்கான ஆன்சர்ஸாக இருக்கும். ஏ, இ, சி, டி, பி, எஃப். இப்போ உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பானா, நீங்கள் வரைஞ்ச டயக்ராம் வச்சு 5 ஆன்சர்ஸுமே கேட்பான். நீங்கள் வரைஞ்ச ஆன்சர் சப்போஸ் தப்பாக இருக்குன்னா ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு கான்ட்ராக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நீங்கள் டயக்ராம் தப்பாக இருக்குன்னு புரிஞ்சுட்டு மற்ற கொஸ்டின்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ண கற்றுக்குங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கான்னா, யூஸ் த கண்டிஷன்ஸ் above, find the exact sitting arrangements of ABCD
ஹூ இஸ் இட் வேர். ஸோ இதில் கொஸ்டின்ஸ் எதுவுமே நான் மார்க் பண்ணல. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் இந்த மாதிரி டேபிள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ என்ன கேட்பான்னா ஹூ இஸ் ஸ்டார்ட் வித்து டாப் ரோ அப்படின்னு கேட்டானா நம்ம ஏ பிளேஸ் பண்ணலாம். நியர் டு ஆப்போசிட் டு டி கேட்டானா ஏ நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஆப்போசிட் டு எஃப் கேட்டானா சிஏ நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஹூ இஸ் அ மிடில் ஆன் போத் ரோன்னு கேட்டானா இ அண்டு பி சொல்லலாம். ஹூ இஸ் அ நெய்பர் ஆஃப் பி அண்ட் டி அண்டு எஃப்னு சொன்னான்னா பிஏ சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நம்ம கேட்பான், ஆன்சர்ஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம இதே மாதிரி ரவுண்ட் டேபிள் வந்தால் எப்படி பண்ணணும், சிங்கிள் ரோ வந்தால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.